Dear students, plus 2 Maths Chapter 6 Applications of Vector Algebra வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் எக்ஸசைஸ் 6.3 பயிற்சி 6.3 ஃபோர்த்து சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a vector equal to 2i plus 3j minus k, b vector equal to 3i plus 5j plus 2k, c vector equal to minus I minus 2j plus 3k. Verify a vector cross b vector cross c vector equal to a vector dot c vector into b vector minus b vector dot c vector into a vector. Second subdivision, a vector cross b vector cross c vector equal to a vector dot c vector into b vector minus a vector dot b vector into c vector. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 3j மைனஸ் கே, பி வெக்டர் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 5j ப்ளஸ் 2k, அதுக்கப்புறம் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் I மைனஸ் 2j ப்ளஸ் 3k அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து கிவன் வெக்டர்ஸ். நம்ம பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஐஜேகே அதை வந்து எழுதிடுறோம். செகண்ட் ரோவில் பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதுகிறோம். தேர்ட் ரோவில் சி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஐ இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு 5 × 3 15 மைனஸ் 2 × 2 வந்து -4. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் +4. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ எடுக்கும்போது மைனஸில் எடுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் எடுத்துக்கிறோம். மைனஸ் ஜே இன்ட்டு அதே போல் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 3 × 3 9 மைனஸ் 1 × 2 -2. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +2 வந்துடும். ப்ளஸ் கே இன்ட்டு கே இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 3 × -2 -6 மைனஸ் 1 × 5 -5. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +5 வந்துடும். ஈக்குவல் டு இது வந்து 15 + 4 19 19 × I 99. இது வந்து 11 11 × -j -11j. இங்கே வந்து -6 + 5னா -1 வரும். இன்ட்டு கே வந்து -k வெக்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு இருக்குது. இதை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டுட்டு ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே எழுதிட்டு செகண்ட் ரோவில் ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதணும். தேர்ட் ரோவில் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம அதனுடைய காம்பனன்ட்ஸ் எழுதணும். இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஐ இன்ட்டு 3 × மைனஸ் இந்த ரோ இந்த காலம் விட்டுடணும். 3 × -1 -3 -11 × -1 வந்து +11. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் -11. அதுக்கு அடுத்தது -j இன்ட்டு -1 × 2 -2 19 × -1 வந்து -19. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +19. அடுத்தது +k இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா -11 × 2 -22. இது வந்து 19 × 3 வந்து 54 வரும், 57 வரும். அதனால் இங்கே ஃபார்முலாவில் வந்து நமக்கு -57 வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் -3 -11 அப்படின்னு ஆட் பண்ணும்போது -14 × I -14i. இங்கே வந்து 19 -2 வந்து 17. இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, அதனால் -17j. இங்கே வந்து -22 -57 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -79k அப்படின்னு வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏ வெக்டருக்குரியதை அப்படியே எழுதிட்டேன். இங்கே பி வெக்டர் எழுதிட்டேன். நடுவில் டாட் போட்டாச்சு. டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ஐ காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணணும், ஜே காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும், கே காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2 × -1 -2 3 × -2 -6 -1 × 3 -3 எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா -11. இப்போ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதோட வேல்யூ வந்து -11. பி வெக்டர் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். இப்போ -11ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். -11 × 3 -11 -33 × I -11 × 5 -55 × j -11 × 2 -22k அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்தது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஏ வெக்டருக்குரியது இங்கே எழுதியாச்சு, பி வெக்டருக்குரியது எழுதியாச்சு.
2 நடுவில் டாட்டு 2 × 3 6 3 × 5 15 minus 1 × 2 minus 2 16 plus 6 plus 15 வந்து 21 21ல் 2 போயிடுச்சுன்னா 19. இப்போ a vector dot b vector into c vector வேணும் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ வந்து 19. b vector வந்து -i minus 2j plus 3k இதை மல்டிப்ளை பண்ணும்போது -19i minus 38j plus 57k வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா a vector dot c vector into b vector minus a vector dot b vector into c vector. இப்போ a vector dot c vector into b vector வந்து இது. அதுக்கப்புறம் a vector dot b vector into c vector இது வந்து மைனஸில் எடுக்கணும். அதனால் இது மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது ப்ளஸ்ஸு இது இது மைனஸில் வந்துடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -33i இன் ப்ளஸ் 19i வந்து நமக்கு -14i வந்துடும். -55 ப்ளஸ் 38j வந்து -17j வந்துடும். -22k -57k வந்து பார்த்திங்கன்னா -79k அப்படின்னு கிடச்சிரும். இது செகண்டு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன we proved that a vector cross b vector cross c equal to a vector dot c into b vector minus a vector dot b into c vector அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிட்டோம். இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். Thank you.